வணக்கம். நம்ம என்ன செய்தி இன்னைக்கு பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அண்ணாமலை வெளியிட்ட அடுத்த 2 வீடியோக்கள் திடுக்கிட்ட திமுக உண்மையெல்லாம் வெளிவந்துடுச்சு. முதல் வீடியோவை பாருங்க, அதுவே உங்களுக்கு பேரதிர்ச்சியா இருக்கும். ஆனா அதை விட 2வது வீடியோ தரப்போறேன், அது இன்னும் பேரதிர்ச்சியா இருக்கும். அதனால 2 வீடியோவும் முழுமையா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முதல் வீடியோ தரேன், பாருங்களேன். ஆயிரக்கணக்கான பெண்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த மாநாட்டு மேடையில் நின்று கொண்டு நான் தலைநிமிர்ந்து சொல்லுகிறேன், இந்திய மாநிலங்களிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் எங்க தமிழ்நாடு தான். அடிச்சு சொல்றேன். இந்தியாவின் பெருமைமிகு உயர்கல்வி நிறுவனங்களில் ஒன்றான சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரத்தில் ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருவக்கரை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் விழுப்புரம் மத்திய மாவட்ட திமுக ஒன்றிய செயலாளருமான திருவக்கரை பாஸ்கரன் மீது பாலியல் வழக்கு பதிவு செய்து போலீசார் தேடி வருகின்றனர். திமுக நிர்வாகியான முருகேசன் என்பவர் 14 வயது சிறுமியை அவரது உறவினர் வீட்டில் கொண்டு போய் விடுவதாக கூறி இருசக்கர வாகனத்தில் அழைத்துச் சென்றுள்ளார். அப்போது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த அவர் கொலை மிரட்டலும் விடுத்திருக்கிறார். திமுக பொதுக்கூட்டத்தில் பெண் காவலரிடம் அத்துமீறிய 2 திமுக பிரமுகர்கள். திருப்பரங்குன்றம் அருகே பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த திமுக நிர்வாகி ஒருவர். தூத்துக்குடி அருகே தாய் மற்றும் மகளுக்கு பாலியல் தொந்தரவு அளித்து வரும் திமுக நிர்வாகி. விருதாச்சலத்தில் 5 வயது குழந்தைக்கு திமுக கவுன்சிலர் பாலியல் தொந்தரவு அளித்தார். கரூர் மாவட்டம் நெரூர் வடபாக்கம் பகுதியில் திருமணம் செய்து கொள்வதாக கூறி இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த திமுக கரூர் மாவட்ட பொறியாளர் அணி துணை அமைப்பாளர். கோவையில் கணவரை பிரித்த பெண்ணை திருமண ஆசை காட்டி பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட திமுக பிரமுகரை போலீசார் காதலிப்பதாக கூறி இளம் பெண்ணை ஏமாற்றி ஆபாச வீடியோ எடுத்து பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்ட திமுக நிர்வாகிகள். தஞ்சாவூர் ஒரத்தநாடு அருகே கஞ்சா போதையில் இருந்த 4 பேர் இளம் பெண்ணை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்துள்ளனர் என்ற செய்தி திமுகவை சேர்ந்த உதயநிதி ரசிகர் மன்ற நிர்வாகி கவிதாசன். ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் இளம் பெண்களை குறிவைத்து பாலியல் தொல்லை கொடுப்பதாக திமுக நிர்வாகி மீது 2 இளம் பெண்கள் பகிர் புகார் அளித்துள்ளனர். இந்த வீடியோவை பார்த்த உடனே நான் என்ன பேச வரேன் என்ற விஷயமானது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. நம்ம பிரதமர் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் மதுராந்தகம் வந்தார். இந்தியாவிலே பெண்கள் பாதுகாப்பற்ற நிலை எந்த மாநிலத்தில் நிகழுதுன்னு கேட்டிங்கன்னா தமிழகத்தில் தான் அந்த சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொன்னார். ஒரு நாட்டின் பிரதமரை பொறுத்த வரைக்கும் தரவுகள் இல்லாமல் பேச மாட்டார். தரவுகளுடன் பேசினா கூட இங்கே ஆளுகின்ற அரசாங்கமானது நம்ம பிரதமரை பொறுத்த வரைக்கும் பொய் தான் சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆமாம், உண்மையாகவே தமிழகமானது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலம் தான் அப்படின்னு இங்கே ஆளுகின்ற அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாது. அது ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு சொல்லணுன்றதுக்காக மோடி அவர்கள் சொல்லலை. ஆனால் தமிழகத்துடைய நிலைமை என்னவா இருக்குது என்பது பற்றி பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். திமுகவுக்கு முட்டு கொடுக்கின்ற கூட்டணி கட்சிகள் தெரிந்து கொள்ள வேண்டும். எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனார். மோடியை பொறுத்த வரைக்கும் எந்தவித தரவுகளும் இல்லாமல் சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதலமைச்சர் அவர்கள் பார்த்தீங்கன்னா தஞ்சையில் மகளிர் மாநாட்டில் பேசினார். ஆனால் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் தரவுகள் இல்லாமல் பேசுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாநில அரசாங்கத்துக்கே ஏகப்பட்ட தரவுகள் இருக்கும்னா மத்திய அரசாங்கத்துக்கு எவ்வளோ அமைப்புகள் இருக்குது. அதெல்லாம் கூட விடுங்க, ஒரு மாநில அரசாங்கமானது மாதம் ஒரு மாநிலத்தில் நிகழக்கூடிய குற்றச்சம்பவங்களுடைய பட்டியலை அனுப்பணும். அந்த குற்றச்சம்பவங்களுடைய வகைகளையும் சொல்லணும், என்னென்ன சம்பவங்கள் நிகழ்ந்தன அப்படின்னு பட்டியலிட்டு மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பணும். அதையெல்லாம் தொகுத்து மத்திய குற்றப்பிரிவு ஆவண காப்பகமானது புள்ளிவிவரத்துடன் எடுத்து வைக்கும். எப்போதெல்லாம் பிரதமர் பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரோ, எப்போதெல்லாம் உள்துறை அமைச்சர் பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரோ அந்த ஆவணத்தை எடுத்து பார்ப்பாங்க. அதன் அடிப்படையிலும் பிரதமர் மோடி அவர்கள் இந்தியாவிலே பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு மாநிலம் எதுன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்லியிருக்க 100% வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசாங்கத்துக்கு 1000 உளவு அமைப்புகள் இருக்குது. அவங்களும் சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் இவங்க எப்படி ஆட்சி நடத்துகிறாங்க, பெண்கள் எப்படி பாதுகாப்பாக இருக்கிறாங்க, இலவசத்தை வாங்கிக்கிட்டு இங்கே நடக்கின்ற அநியாயங்களை எல்லாம் சகிச்சுட்டு போகிறாங்களா என்ற எல்லா விவரமும் நம்ம மோடிக்கு தெரியும். நாட்டை ஆளக்கூடிய பிரதமருக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. அதனால் பெண்கள் பாதுகாப்பை பற்றி நம்ம மோடி அவர்கள் பேசிட்டு போனதில் தப்பே கிடையாதுங்க. ஆனால் திமுக மறுக்கும். ஆனால் திமுக மறுத்தாலும் இங்கே இருக்கக்கூடிய பாஜகவுடைய காரியதரிசிகள் உண்மை நிலை என்ன என்பதை எடுத்து போடணும். அப்படிதான் அண்ணாமலை அவர்கள் இந்த வீடியோ எடுத்து வெளியிட்டு இருக்கின்றார். ஏன் தெரியுமா, நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டார். நம்ம முதல்வர் பேசுனதை மட்டும்தான் இந்த ஊடகமானது வெளியே கொண்டு வரும். ஆனால் பாதுகாப்பற்ற சூழ்நிலையை எதிர்கட்சிகள் பேசினா கூட வெளியே கொண்டு வரவே மாட்டாங்க, இருட்டடிப்பு செஞ்சிருவாங்க. அதனால முடிந்த அளவுக்கு இங்க இருக்கின்ற பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும் என்பதற்காக கடந்த காலங்களில் நடந்த கசப்பான விஷயங்களை வெளியே கொண்டு வரணும். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 விஷயம் புலனாகும். ஒன்று, பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை தமிழகத்தில் நிலவுகிறது, மாதம் எத்தனை பாலியல் அத்துமீறல்கள் நிகழ்கிறது என்ற விஷயமும் தெரிஞ்சுக்கலாம்.
ரெண்டாவது, இந்த பாலியல் அத்துமீறல்ல யார் ஈடுபடுகின்றார்கள் என்ற விஷயமும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஒரு மாநிலத்தில் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய திமுக காரனே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த குற்றச்செயலுக்கும் காரணமாக இருந்திருக்கிறான். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். திமுக காரனே இவ்வளோ குற்றச்செயலில் ஈடுபட்டிருக்கின்றான் என்றால் அப்புறம் திமுக காரன் அல்லாத மற்ற கட்சிக்காரனோ இல்லை பொதுமக்களும் எவ்வளோ குற்றச்சம்பவங்கள் இழைத்திருப்பார்கள் பெண்களுக்கு எதிராக. அதனால ஒரு வருடத்தில் எவ்வளோ குற்றங்கள் நிகழ்ந்ததோ இல்லை இந்த 5 ஆண்டுல திமுக காரன் பண்ணியிருக்கின்ற அழும்பு எவ்வளவோ ஒட்டு மொத்தத்தையும் நம்ம அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பட்டியலிட்டு இருக்கின்றார். சரி, இவங்க மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குதான்னு கேட்டீங்கன்னா எதுவெல்லாம் மீடியாவில் பேசப்பட்டதோ அதன் மீது மட்டுமே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது. மற்றவங்க அத்தனை பேரும் வந்து இன்னும் திமுக கட்சியிலே இருக்கிறாங்க. அவங்கள கட்சி விட்டு கூட எடுக்கல. கட்சி விட்டு எடுத்தா என்ன ஆகும்? திமுக காரனே பாடுறா பெண்களுக்கு எதிராக நடந்துகிட்டு இருக்கிறான். நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் பதவி ஏற்கின்ற போது ஒரு வார்த்தையை சொன்னாரு, ஏப்பா எதிர்கட்சியா இருக்கின்ற போது என்ன குற்றச்சாட்டு வேண்டுமானால் வச்சுட்டு போலாம், ஆனால் ஆளுங்கட்சியா வந்துட்ட பிறகு நமக்கு பொறுப்பு இருக்கிறது. அதனால ஏற்கனவே செய்த சிலுமிஷங்களை செய்யாதீங்க, ஸ்டேஷன் பக்கம் போகாதீங்க, கட்ட பஞ்சாயத்து பண்ணாதீங்க. அதே மாதிரி கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய திமுக தொண்டர்களுக்கு நல்லது செய்யுங்க அப்படின்னு பல்வேறுபட்ட அறிவுரைகளை வழங்கினாரு. ஆனாலும் நமக்கு பொறுப்பு இருக்கிறது மற்ற கட்சியை விட அப்படின்னு சொன்னதெல்லாம் மறந்து போய் இவ்வளோ பேர் இத்தனை பெண்களுக்கு பாலியல் ரீதியாக வன்புணர்வு செஞ்சிருக்கிறாங்க. ஏன் இதை நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தஞ்சாவூர்ல மகளிர் மாநாட்டில் பேசினாரு. டேய் பில்கிஸ் பானு தெரியுமாடா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு 10 வயசு குழந்தைய கற்பழிச்சிட்டாங்களாம். இதெல்லாம் சங்கிகள் தான் செஞ்சாங்க அப்படின்றதும், சங்கிகளுக்கு நீதிமன்றமானது தண்டனை கொடுத்ததாகவும் சிறையில் இருந்தாங்களாம். மீண்டும் குஜராத்தில் சங்கிகள் ஆட்சி வந்த உடனே பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் செய்த அந்த சங்கிகளை சிறையில் இருந்தவங்களை அவங்க விடுவிச்சிட்டாங்களாம். மீண்டும் நீதிமன்றமானது என்னடா பாவிங்களா, கொடூர குற்றம் செஞ்சவங்கள முன்கூட்டியே விடுதலை பண்ணுவீங்களா, நன்னடத்தை மூலமாக அவங்க பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்காங்கடா, தூக்கி சிறையில் போடுறா அப்படின்னு நீதிமன்றமானது பில்கிஸ் பானு வழக்கில் விடுதலை ஆனவங்களை மீண்டும் தூக்கி உள்ள போட்டாங்க. இதுதான் குற்றவாளிகளை காப்பாற்றுகின்ற சங்கிகளுடைய புத்தி. நம்ம தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது அப்படின்னு நம்முடைய துணை முதலமைச்சர் பேசினார். அதுக்கு தான் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மாதம் கூட்டு பாலியல் வன்புணர்வு நடக்குது. இல்லை தனித்தனியாக இருக்கக்கூடிய பெண்கள் மீதும் பாலியல் அத்துமீறல் நிகழ்கிறது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பாஜக காரன் யோகிமா அப்படின்னு காட்டுறதுக்கு ஒரே ஒரு குற்றச்சம்பவத்தை சுட்டி காட்டுறீங்க. ஆனால் நீங்க எவ்வளோ தப்பு பண்ணிருக்கேன் தெரியுமா? உங்க கட்சிக்காரன் எத்தனை பெண்களை சீரழிச்சிருக்கான் தெரியுமா? எவ்வளோ பேர் பாலியல் வழக்குல தொடர்பில் இருக்கான் தெரியுமா? அவன் மீதெல்லாம் நீ நடவடிக்கை எடுத்திருக்கியா? குறைந்தபட்சம் நடவடிக்கை கூட எடுக்காத இந்த திமுக நடவடிக்கை எடுத்து சிறையில் இருந்தவன் நன்னடத்தை காரணமாக விடுதலை செய்யப்பட்ட பிறகும் அதை நீதிமன்றம் தலையிட்டு அவனை தூக்கி உள்ளதா வைக்கணும்னு சொன்ன பிறகு மேல்முறையீட்டுக்கு போகாம குற்றவாளிகள் உள்ள இருக்கட்டும் அப்படின்னு நியாயப்படி நடந்து கொண்ட பிஜேபி ஆட்சியை குறை சொல்றீங்க. ஆனா உங்க கட்சிக்காரன் பத்தியா, பிஜேபி மீது ஒரே ஒரு புகார் சொல்லலாம், ஆனா திமுக காரன் மீது 1000 புகார் சொல்லலாம். ஏன்னா 1000 பேர் தப்பு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, பாலியல் வன்புணர்வே திமுக காரன் இவ்வளோ பண்ணியிருக்கானா மற்ற சம்பவங்களை திமுக காரன் எவ்வளோ பண்ணியிருக்க மாட்டான். குறிப்பாக சொல்லணும்னா போதைப் பொருள், கடப்பாக்கல்ல திருடினது, பிரியாணி கடை அடித்தது, பியூட்டி பார்ல பெண்ணை உதைச்சது, அமைச்சர் பெருமக்கள் பெண்கள் அசிங்கமாக பேசினது, சாதி ரீதியாக பேசினது, இந்த மாதிரி குற்றச்சம்பவங்கள்லாம் எடுத்தோம்னா தமிழகத்தில் நடக்கக்கூடிய எல்லா குற்றங்களுக்கும் வேறு எங்கே இருக்குன்னு கேட்டீங்கன்னா திமுக காரன் இருக்கும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லாம, பிரதமர் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலம் தமிழகம் தான் அப்படின்னு சொன்ன பிறகு கோபம் பொத்துக்கிட்டு வந்தது. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு அண்ணாமலை இந்த வீடியோ வெளியிட்டிருக்கின்றார். ஆனால் திமுக கிட்ட இருந்து இதற்கெல்லாம் பதில் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி விவரமா நீங்க வீடியோ போட்டீங்கன்னா திமுக காரன் பதில் சொல்ல மாட்டான். என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி செய்தியை இருட்டடிப்பு செய்யறதுக்கு நம்மளுக்கு சம்பந்தமே இல்லாத வேற விஷயங்களை நம்ம மண்டையில திணிச்சிருவான். நம்ம முதல்வர் வந்து அதே மாநாட்டில், எந்த மாநாட்டில், தஞ்சாவூர்ல மகளிர் மாநாட்டில் தமிழகம் பெண்களுக்கு பாதுகாப்பாக தான் இருக்குதா மற்ற மாநிலங்களை விட அப்படின்னு அவர் பதில் சொல்லலை. என்ன சொன்னார் தெரியுமா? இணையத்தில் கூட அந்த வீடியோ செம்ம வைரல் ஆகுது. புதுமை பெண் திட்டம் தெரியுமா? உரிமை தொகை தந்திருக்குன்னு தெரியுமா? பெண்களை பொறுத்த வரைக்கும் பஸ்ஸில் இலவசமாக போகலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு
பெண்களுக்கு என்னவெல்லாம் திட்டம் நம்ம தந்திருக்கிறோமோ அந்த திட்டத்தை பற்றி மட்டும் சொல்லிட்டு போயிட்டார். பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலம் தமிழகம்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வச்சுட்டு போயிருக்காரு. அப்படின்னா நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருக்கணும்? ஏற்கனவே உள்துறை செயலாளர் இருக்கிறாரு, அவர்கிட்ட புள்ளி விவரங்களை வாங்கி உத்தரப்பிரதேசில் மாதம் இவ்வளோ பாலியல் வன்புணர்வுகள், மத்திய பிரதேசத்தில் இவ்வளோ மாதம் பாலியல் வன்புணர்வுகள், தமிழகத்தில் இவ்வளோ பாலியல் வன்புணர்வுகள் அப்படின்னு பட்டியலிட்டு புள்ளி விவரத்துடன் சொல்லியிருந்தான்னு வச்சுங்களேன், தமிழகம் தான் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் அப்படின்னு ஏற்றுக்கலாம். ஆனால் முதல்வரும் வந்து பார்த்தீங்கன்னா எந்தவித தரவுகளும் இன்றி மோடியே நீ உத்தரப்பிரதேசம் பார்த்தியா, மகாராஷ்டிராவை பார்த்தியா, பில்கிஸ் பானியை பார்த்தியா அப்படின்னா ஒரே ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பீங்களா? ஆனால் உங்கள் மீது இத்தனை குற்றச்சாட்டு வைக்கிறது, இதுக்கெல்லாம் பதில் என்ன? இதில் எத்தனை பேரை கைது பண்ணியிருக்க சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதனால தான் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் தமிழகம் பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்குது. நம்ம பிரதமர் சொன்னது உண்மை. பெண்களே, திமுக ஆட்சியில் உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, நீங்கள் வந்து உங்களை காப்பாற்றிக்கிங்க, பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி வர வரைக்கும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு. இப்போ இந்த ரெண்டாவது வீடியோ என்னன்னு பார்க்கும்பொழுது இந்த விவசாயிகளுக்கு உண்மையாகவே அசாத்திய துணிச்சல் தானுங்க. இவங்களை முதல்ல பாராட்ட வேண்டும் என்பதற்காகவே இந்த வீடியோவை நான் வந்து இணைச்சேங்க. ஏன் தெரியுமா? தமிழகத்தில் திமுகக்கு எதிராக எவனுமே போராட முடியாது. போராடுறதுக்கு காவல்துறை அனுமதியே தராது. நியாயத்துக்கோ அநியாயத்துக்கோ எதுக்குமே போராட்டம் பண்ண முடியாது. அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம முதலமைச்சர் போகின்ற சாலையில் அவருக்கு கருப்பு கொடி காட்டியிருக்காங்க இந்த விவசாயிகள். உண்மையாகவே தைரியமானவர்கள் தானுங்க. எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது தஞ்சாவூரில் ஒரு தனியார் சர்க்கரை ஆலை இருக்குது. அந்த சர்க்கரை ஆலையானது விவசாயிகள் பெயரில் வங்கியில் கடன் வாங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கரும்புக்கும் நெல்லுக்கும் உரிய விலையை நிர்ணயிக்க சொல்லியும் பல முறை போராட்டம் நடத்திருக்காங்க அதிமுக ஆட்சியில் வச்சுங்களேன். இதையெல்லாம் எதிர்கட்சி வரிசையில் இருந்த நம்ம முதலமைச்சர் அவர்கள் நான் ஆட்சிக்கு வந்தால் செய்கிறேன் அப்படின்னு வாக்குறுதி எண் 57 தந்திருக்கின்றார். இப்போ வாக்குறுதி தந்தார் இல்லையா, நாங்கள் வாங்காத கடனுக்கு நாங்கள் ஏன் வட்டி கட்டணும்? ஆனால் அந்த கடனை தள்ளுங்க. ரெண்டாவது, அந்த ஆலையில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கரும்பை கொண்டு போய் போட்டோம், அதுக்கான நிலுவைத் தொகை இருக்குது, அதையும் தரணும். இப்படியெல்லாம் தருவோன்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்தீங்க, ஆனால் எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லிட்டு வேப்பம்பட்டி என்று தான் நினைக்கிறேன், அங்கே சுங்கச்சாவடி இருக்குது, அதை கடந்து தான் கும்பகோணத்துக்கு அருகாமையில் நம்ம முதலமைச்சர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மகளிர் மாநாட்டுக்கு போயிருக்கணும். ஸோ அவருக்கு கருப்பு கொடி காட்டணும். ஏன்னா பல ஆண்டுகளாக இவங்க போராடிட்டு இருக்காங்க, ஆனால் தீர்வே கிடைக்கல. வாக்குறுதி கொடுத்த மனுஷன் அமைதியாக கடந்து போயிட்டே இருக்கின்றாரு. அப்போ எதிர்ப்பை தெரிவிக்கணுமா இல்லையா? அதனால தான் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சியில் விவசாயிகள் என்றாலே எரியும். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், மேல்மா கூட்டுரோட்டில் நீங்கள் தொழிற்பேட்டைக்கு நிலங்களை எடுக்கக்கூடாதுன்னு சொன்ன பிறகு விவசாயிகள் போராட்ட காலத்தில் குதித்த பிறகு அவங்க மீது குண்டர் சட்டமே போட்டாங்க. ஸோ இப்படியாப்பட்ட ஒடுக்குமுறைகளை ஏவக்கூடிய இந்த திமுக ஆட்சியில் கோரிக்கை வச்சா நிறைவேற்றுவாங்களா? ஆனால் துணிச்சலாக நம்ம முதலமைச்சருக்கு எதிராகவே கருப்பு கொடி காட்டியிருக்காங்க. கருப்பு கொடி காட்டினா சும்மா விடுவாங்களா? அப்படியே கைது பண்ணி உள்ளே போட்டாங்க. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற சொன்னால் எப்படிப்பட்ட ஒடுக்குமுறை பாருங்க. அதனால தான் அண்ணாமலை சொல்கிறாரு, விவசாயிகளுக்கு நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்க, ஆனால் நெல்லுக்கும் கரும்புக்கும் உரிய விலையை ஏற்றிட்டீங்களா? இல்லை இவங்க வாங்காத கடனை தள்ளுபடி பண்ணணும்னு சொன்னீங்க, தள்ளுபடி பண்ணீங்களா? வங்கியில் இருக்கக்கூடிய நிலுவைத் தொகையை கொடுத்துட்டீங்களா? நியாயமான கோரிக்கையை கேட்டு போராடினா கைது பண்ணி உள்ள போடுவீங்களா அப்படின்னு அண்ணாமலை இவர்கள் வந்து 2 வீடியோவும் பதிந்து விவசாயிகளுக்காகவும் பெண்களுக்காகவும் ஆதரவாக களத்தில் இறங்கியிருக்கின்றார். இந்த 2 செய்தியும் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 செய்தியும் ஊடகத்தில் வராது. ஊடகத்தில் வராத திமுகவுடைய அவல நிலைகளை நாம் எடுத்து சொல்வதே வாடிக்கையாக இருக்குது. மக்கள் நலன் சார்ந்து யார் பேசினாலும் சரி அவங்களுடைய குரலை வெளியே கொண்டு வருவது தான் நம்முடைய நோக்கம். அதனால் ஊருக்கே ஏன் உலகுக்கே உணவளிக்கக்கூடிய விவசாயிகளுடைய கோரிக்கை நிறைவேற்றாத இந்த அரசாங்கம் அவங்க மீது ஒடுக்குமுறையை ஏவுகின்ற பொழுது அண்ணாமலை குரல் கொடுக்கின்றார். அண்ணாமலை குரல் கொடுக்கின்ற போது அவருக்கு ஒரு அணிலாக இருந்து உதவி பண்ண வேண்டும் என்பதற்காக இந்த 2 வீடியோவை நான் பதிந்தேன். இந்த வீடியோ தொடர்பாக உங்கள் கருத்தை சொல்லுங்கள். திமுக அரசாங்கமானது பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதா, இல்லை இலவச திட்டங்களை மட்டும் கொடுத்து பெண்களை ஏமாற்றி வாக்குகளை பெறதுக்காக திட்டம் போட்டிருக்குதா? ஏன்னா மக்கள் கருத்து தான் மகேசன் கருத்து. இந்த வீடியோ தொடர்பாக உங்கள் கருத்து சொல்லுங்கள். நன்றி.